பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய வேலையை நீங்க அசால்ட்டா செய்யாதீங்க, நீங்க உறுதியா உண்மையா செய்யுங்க, அதுல நீங்க அலட்சியத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவருடைய வேலைனா ஆண்டவருக்கு பிரியமா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த உலகத்துல சொல்றது, மனம் திரும்புவதற்கான வழியை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறது ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம். அந்த வேலையை நம்ம உண்மையா செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. பெருமைக்காகலாம் நான் சொல்லலைங்க. நான் பைபிள் வேர்ட்ஸ் எடுத்து பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாஸ்டர் இருக்குல்ல பேசுறேன். நான் ப்ரொஃபஷனல் பாஸ்டரும் கிடையாது, பிரசங்கரும் கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு வசனத்தை பேசும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு தான் நான் பேசுகிறேன் எல்லாத்தையுமே. ஆனால் எடுத்தோடனே எல்லாமே எனக்கு வந்துட்டுல. ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பொறுப்பான ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஆண்டவருடைய ஊழியம் இருக்கட்டும், அதில் நீங்கள் உண்மையாக நீங்கள் கடின உழைப்போட நீங்கள் உத்தமமாக முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதில் வெற்றியை பார்ப்பீங்க. நீங்கள் தோற்று போனால் கூட கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு. ஆண்டவருக்காக எழும்புற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வெற்றியின் பாதையில் தான் உண்டு. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரு. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உயர்வு தேடி போயிட்டு இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.